வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் என்ற டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழ் மொழியை அரவம் என்று கூறும் மக்கள் யார்? தமிழ் மொழியை அரவம் என்று கூறும் மக்கள் யார்? சரியான விடை தெலுங்கர்கள். செகண்ட் கொஷின், அடிச்சொற்கள் அனைத்தும் ஓரசை சொற்களே என்று கூறியவர் யார்? அடிச்சொற்கள் அனைத்தும் ஓரசை சொற்களே என்று கூறியவர் யார்? சரியான விடை கால்டுவெல். தேர்டு கொஷின், செத்தும் கொடுத்த வள்ளல் என்ற சிறப்புக்குரியவர் யார்? செத்தும் கொடுத்த வள்ளல் என்ற சிறப்புக்குரியவர் யார்? சரியான விடை சீதகாதி. ஃபோர்த்து கொஷின், சரக கிளவி மொழி முதலில் வராது என்று கூறும் இலக்கண நூல் எது? சரக கிளவி மொழி முதலில் வராது என்று கூறும் இலக்கண நூல் எது? சரியான விடை தொல்காப்பியம். ஃபிஃப்த் கொஷின், உரிச்சொல் பணுவல் என்று அழைக்கப்படுவது? உரிச்சொல் பணுவல் என்று அழைக்கப்படுவது? சரியான விடை அகராதி. சிக்ஸ்த் கொஷின், தமிழ் கவிதையின் பிதாமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் கவிதையின் பிதாமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை நா. பிச்சமூர்த்தி. செவன்த் கொஷின், திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ராஜராஜ சோழன். எய்த் கொஷின், உரையாசிரியர் என்றாலே இவரைத்தான் குறிக்கும். உரையாசிரியர் என்றாலே இவரைத்தான் குறிக்கும். சரியான விடை இளம்பூரணார். நைன்த் கொஷின், வம்ப வடுகர் என்று பழந்தமிழ் நூல்களில் குறிப்பிடப்படும் மொழி எது? வம்ப வடுகர் என்று பழந்தமிழ் நூல்களில் குறிப்பிடப்படும் மொழி எது? சரியான விடை தெலுங்கு மொழி. டென்த் கொஷின், சதுரகராதியில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை. சதுரகராதியில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை. சரியான விடை 12,000 சொற்கள். 11th கொஷின், திராவிட மொழிகளில் இலக்கியம் பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை. திராவிட மொழிகளில் இலக்கியம் பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை. சரியான விடை 6 மொழிகள். 12th கொஷின், ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை திருஞான சம்பந்தர். 13th கொஷின், தமிழ் சங்கங்களை பற்றி விளக்கமாக கூறும் முதல் நூல் எது? தமிழ் சங்கங்களை பற்றி விளக்கமாக கூறும் முதல் நூல் எது? சரியான விடை இறையனார் அகப்பொருள் உரை. 14th கொஷின், விருந்து எனும் சொல் தொல்காப்பியர் காலத்தில் என்ன பொருளில் வழங்கப்பட்டது? விருந்து எனும் சொல் தொல்காப்பியர் காலத்தில் என்ன பொருளில் வழங்கப்பட்டது? சரியான விடை புதுமை. 15th கொஷின், கட்டுரை முதலில் எந்த மொழியில் தோன்றியது? கட்டுரை முதலில் எந்த மொழியில் தோன்றியது? சரியான விடை பிரெஞ்சு மொழி.